அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற செய்தி, தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களும் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள்தான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் உட்கட்சி மோதலின் காரணமாக மக்களின் பணிகளை மேற்கொள்வதற்கும் தொண்டர்களுக்கு இடையூறாக அமைந்திருப்பதற்கும் இரு தரப்பினர்களுக்கிடையே பிரச்சனைதான் காரணம் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பிதழை கொடுத்து அதிமுகவின் அலுவலகத்திற்கு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் நேரடியாக சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒரே தலைமையின் கீழ் ஒரே கட்சியாக தேர்தலை சந்திக்கும். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தும். ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் ஈகோவிற்காகவும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தெரிவித்தால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக தனது ஆதரவாளர்களுடன் தேர்தலை சந்திப்பார். அப்படி தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயம் அதிமுகவிற்குத்தான். ஏற்கனவே சட்டசபை தேர்தல் 2021 3.5% வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியை தழுவியது. அது மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றெல்லாம் கணக்கில் இடக்கூடாது. மேலும் 5000, 4000, 3000 போன்ற ஓட்டு வங்கிகளை இழந்துதான் அதிமுக தோல்வியை பெற்றது. ஆனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பொறுத்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றும். அது மட்டும் தலைகீழாக மாறினால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து விரட்டப்படுவார். தோல்வி அடைந்ததற்கு பிறகு கட்சியை விட்டு விரட்டி எந்த பயனும் இல்லை. அடுத்த தேர்தல் வரை பொறுத்து கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களது தலைமையில் இரு தரப்பினர்களிடம் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தொண்டர்களாகிய நீங்கள் கூற வேண்டும் என்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்க கூறுவீர்களா அல்லது உங்களது தலைமையை போதும்